பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ونضع الموازين القسط ليوم القيامة فلا تظلم نفس شيئا وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين. صدق الله العلي العليم. மறுமை நாளுக்காக நியாய தராசுகளை நாம் நிறுவுவோம். எனவே எந்த உயிருக்கும் சிறிதளவு கூட அநீதி இழைக்கப்படாது. ஒரு கடுகு வித்தளவு ஒரு செயல் இருந்தாலும் அதையும் நாம் கொண்டு வந்து விடுவோம். கணக்கெடுக்க நாமே போதும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்தில் நிறைய செய்தியை அல்லாஹ் தஆலா பேசுவார். ஒன்று, மறுமை நாளுக்காக நியாய தராசுகளை நாம் நிறுவோம் என்று ஒரு செய்தியை சொல்கிறான். எந்த உயிருக்கும் சிறிதளவு கூட அநீதி இழைக்கப்படாது என்று ஒரு செய்தியை சொல்கிறான். கடுகளவு நாம செய்த அந்த காரியத்தையும் அல்லாஹ் தஆலா கொண்டு வராமல் இருக்க மாட்டான், அதை கொண்டு வந்து விடுவான் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி தருகிறான். இந்த ஆயத்தில் முதல் செய்தி, மறுமை நாளுக்காக நியாய தராசுகளை நாம் நிறுவோம். தராசு நிறுவோம் என்று சொல்லல, தராசுகளை என்று பன்மையா சொல்லுவான். மீசான் என்பது தராசு, ஒருமையான வார்த்தை. அந்த மீசான் என்பதற்கு பன்மை மவாசின், தராசுகள். அப்ப பல தராசுகளை அல்லாஹ் தஆலா அங்க நிறுவான். அந்த பல தராசுகள்ல நம்முடைய அமல்கள் எடை போடப்படும் என்று நமக்கு விளங்குகிறது. இது முதல் செய்தி. அடுத்து ஒரு செய்தியை சொல்வான், எந்த உயிருக்கும் சிறிதளவு கூட அநீதி இழைக்கப்படாது. மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய பட்டோலையெல்லாம் கொடுத்த பிறகு அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை, அல்லாஹ் குர்ஆன்ல அதிகமான இடத்துல சொல்கிறான், வலா யல்லிம் ரப்புக அஹதா. உன் ரப்பு யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான். அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்னங்க? உன் ரப்பு யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான். இன்னல்லாஹ லா யல்லிமு மிஸ்கால ஹப்பத்தின் மின் கல் ஹப்பா. அல்லாஹ் தஆலா அணு அளவு கூட யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி தருகிறார். மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா பட்டோலையை, மறுமை நாள்ல அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனை எழுப்பி அந்த மனுஷனுக்கு 99 பட்டோலை கொடுத்து விடுவான். 99 பட்டோலை அவனுக்கு கொடுத்து விடுவான். ஒவ்வொரு பட்டோலையும் அவனுடைய பார்வை நெட்டுடைய தூர அளவுக்கு இருக்குமா. சுபஹானல்லாஹ். எவ்வளவு தூரம் பார்ப்பானோ அவ்வளவு தூரம் அந்த பட்டோலையில் இருக்கும். அந்த பட்டோலையில் அவன் படிப்பான். படிக்கும்போது அல்லாஹ் தஆலா கேட்பான், இதுல நீ செய்யாத எது வானவர்கள் எழுதியிருக்கிறார்களா? நீ செய்யாத செயல்களை வானவர்கள் யாரும் எழுதியிருக்கிறார்களா என்று கேட்கிற பொழுது அந்த மனிதன் சொல்வான், இல்லை ரப்பே, நான் செய்ததுதான் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலாவிடம் அவன் சொல்லுவான். அது ஃபுல்லா என்னதான் இருக்கும்? அவனுடைய கண்ணு கெட்டிய தூரம் வரை இருக்கின்ற ஒவ்வொரு பட்டோலையும் 99 பட்டோலையும் அவன் செய்த தீமையான காரியம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அவன் விளங்கிக் கொள்வான், நமக்கு இதுதான், நமக்கு நரகம்தான் என்று விளங்கிக் கொள்வான். அப்ப அவனை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஒரு துண்டு சீட்டுல, ஒரு துண்டு சீட்டுல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கும். அது அவன் சொன்ன வார்த்தை. அவன் சொன்ன வார்த்தை, அவன் கலிமா உச்சரித்த வார்த்தை. அவன் கலிமாவை சொன்ன அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தை ஒரு துண்டு சீட்டில் எழுதப்பட்டிருக்கும். அந்த துண்டு சீட்டை அல்லாஹ் அவன்கிட்ட கொடுத்துருவான். 99 அவனுடைய பட்டோலை தீமையான காரியம், ஒரே ஒரு துண்டு சீட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு துண்டு சீட்டு. இந்த இரண்டையும் அல்லாஹ் தஆலா நிற்க சொல்லுவான் அந்த தராசுல. அவன் கேட்பான், யா அல்லாஹ், 99 பட்டோலை ஒரு தராசுலையும் துண்டு சீட்டை ஒரு தராசு நிற்க சொல்றியே ரப்பை, என்னுடைய நிலைமை என்ன என்று கேட்பான்.
ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி அவர் தொடர்ந்து சொல்வார்கள், 99 அந்த அவனுடைய விதிகள் எழுதப்பட்ட அந்த தராசுல வைக்கப்படும், இன்னொரு துண்டு சீட்டை இன்னொரு தராசு தட்டில் வைக்கப்படும். வைக்கப்படுகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்ட அந்த துண்டு சீட்டு கணத்தால் கீழ் நோக்கி போகும், 99 பட்டோலையும் மேல் நோக்கி போகும். அவனை பார்த்து அல்லாஹ் சொல்வான், நீ சொர்க்கத்துக்கு போ. அவனை பார்த்து அல்லாஹ் சொல்வான், வலா யலிம் ரப்புக அஹதா இன்னல்லாஹ லா யலிம் மிஸ்கால ஹப்பா. அல்லாஹ் தஆலா நிச்சயமா அல்லாஹ் தஆலா அணுவளவு கூட யாருக்கும் அநீதி செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை பார்த்து சொல்லி நீ சொர்க்கத்துக்கு போப்பா என்று சொல்வான். இதை ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி தருகிறார்கள். அருமையானவர்களே, நாம செய்த பெரிய அமலா இருந்தாலும் சரி, நாம செய்யற சிறிய அமலாலும் சரி, அது மண்ணுக்குள்ள பூத்திருந்தாலும் வானத்துக்குள்ள மறைந்திருந்தாலும் அதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து சேர்த்து விடுவான். ஃபமையமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா. அணுவளவு செய்யப்பட்ட ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன நன்மையும் அதையும் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்த்து விடுவான். யரகு, அதை பார்ப்பான் அவன். இதெல்லாம் நம்ம செஞ்சோம், நம்முடைய கவனத்துல இல்ல, ஆனா அல்லாஹ் தஆலா அதையும் கொண்டு வந்து சேர்த்தான். ஒமையமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரையர் ஷர்ரையரா. ஒருத்தன் செஞ்ச ஒரு சின்னது ஒரு தவறான செயலையும் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்த்துடுவான். யரகு, அதையும் அவன் பார்ப்பான். இதெல்லாம் நாம செஞ்ச மாதிரி தெரியல, ஆனா நம்ம தவிர வேற யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. நம்மெல்லாம் மறந்துட்டு அதே அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்த்து விட்டானே. நன்மையான காரியத்தை நான் சிறிது செய்தாலும் அதுவும் அங்க வந்து சேர்ந்து விடும். தீமையான காரியத்தில் சிறிது செய்திருந்தாலும் அதையும் அந்த மனிதன் மறுமையினால பார்ப்பான் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி தருகிறான். ஒரு சஹாபி ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க. ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அந்த செய்தி அறிவிப்பு செய்யறாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு பல அடிமைகள் இருக்கிறார்கள், எனக்கு பல அடிமைகள் இருக்கிறார்கள், அவர்கள் எனக்கு துரோகம் செய்கிறார்கள், நான் சொன்ன அந்த கட்டளைக்கு மாறு செய்கிறார்கள், இவர்களை நான் அடிக்கிறேன், இவர்களை நான் தண்டிக்கிறேன், அவர்களுக்கு உண்ண உணவு கொடுக்கிறேன், உடுக்க ஆடையும் கொடுக்கிறேன், அவர்களுக்கு இருப்பிடத்தையும் கொடுக்கிறேன், அவர்களுக்கு தேவையான கூலியை கொடுக்கிறேன், ஆனா எனக்கு மாறு செய்கிறார்கள், நான் கொடுத்த வேலையை செய்யறது கிடையாது, எனக்கு எதிர்த்து பேசுகிறார்கள், அதனால நான் அவர்களை அடிக்கிறேன். இந்த அடிக்கிறது நான் கூடுமா கூடாதா? அந்த சஹாபி கேட்டது. ஏன்னா அணுவளவு செய்த ஒரு சிறிய அமலை கூட அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து சேர்த்து விடுவார் என்று சொல்லி தருகின்றான். அப்படி இருக்கிற பொழுது இந்த அடிமைகளை நான் அடிக்கிறேன், அடிக்கிற மூலமாக அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல என்னை தண்டிப்பானா தண்டிக்க மாட்டானா என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, நீ அவர்கள் அடிக்கிறாய், அவர்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்கள். இந்த ரெண்டையும் அல்லாஹ் தஆலா மறுமை நாள் நிறுத்து பார்ப்பா. நிறுத்து பார்க்கிற பொழுது அவர்கள் செய்த துரோகத்திற்கு நீ அடித்தது சரிசமமா இருந்தால் உனக்கு பாதகம் இல்லை, உனக்கு சாதகம் இல்லை. அதே நேரத்தில் அவர்கள் செய்ததை அல்லாஹ் தஆலா நிறுத்து பார்ப்பா. நிறுத்து பார்க்கிற பொழுது அவர்கள் செய்தது நீ தண்டித்ததை விட அதிகம் இருக்கும் என்று சொன்னா அவரிடமிருந்து நன்மை எடுத்து உனக்கு கொடுத்து விடுவார். மாறாக நீ தண்டித்தது அதிகமா இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உன்னுடைய நன்மையை பிடிங்கி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவான் என்று சொன்ன உடனே அந்த சஹாபி அழுதார்கள். அவர்கள் அழுகை பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதினார்கள். ஏன் அழுகிறார் அவர்? அந்த மனிதர் ஏன் அழுகிறார்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லலையா, வ நலவுல் மவாசினல் கிஸ்தல் யௌமில் கியாமா ஃபலா துல் நஃப்ஸும் ஷையா. மறுமை நாள்ல நியாய தீர்ப்பு நாள்ல தராசு நிறுத்தப்படும் என்று இந்த ஆயத்தை ஓதி அவர்களுக்கு ஓதவில்லையா? இந்த ஆயத்தை அவர்கள் படிக்கவில்லையா? ஏன் அவர் அழுகிறார் என்று சொன்ன நேரத்தில் அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இனிமே எனக்கு எந்த ஒரு அடிமையும் தேவையில்லை, எனக்கு எந்த அடிமையும் தேவையில்லை, நான் யாருக்கும் நான் தண்டிக்க மாட்டேன், யாரை நான் பேச மாட்டேன், யா ரசூலல்லாஹ், அத்தனை பேருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில நான் என்ன செய்யறேன், உரிமை எடுக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்த அத்தனை அடிமைகளும் அல்லாஹ்வுடைய பாதையில் உரிமையிட்டார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த சஹாபி பயந்தார்கள். மறுமை நாள்ல நம்முடைய அமல்கள் நிறுத்தப்படுகிற நேரத்தில் நாம தனிப்பட்ட முறையில் செய்த பாவமும் அதிகமா இருக்கிறது, மற்றவர்களுக்கு செய்த அந்த துரோகம், மற்றவர்களுக்கு இழுக்கப்பட்ட அந்த ஒரு பிரச்சனை நம்முடைய தலையில விழுந்தால் நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை அவர் சிந்தித்தார். அவருக்கு அத்தனை பேரும் அடிமை விரும்புதல் செய்தார்கள்.
இன்னைக்கு நமக்கு என்ன பாடம் இந்த ஆயத்து? நாம செல்கின்ற, நாம செய்கின்ற ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலா பதிவு செய்து கொண்டிருக்கின்றான். இதையெல்லாம் மறுமை நாளில் நெருக்காமல் விட மாட்டான். அப்படி நெருக்கிற பொழுது நம்முடைய செயல்கள், நம்முடைய தீமையான செயல்களோட நம்முடைய நல்லறங்கள் அதிகம் இருந்தால் நாம் தப்பித்து விடுவோம். மாறாக இருந்தால் என்ன செய்ய முடியும் அருமையானவர்களே? அதனால் இந்த உலகத்தில் நாம் நல்லதையே செய்வோம், நல்லதையே விதைப்போம், நல்லதையே மறுமை நாளில் அறுவடை செய்வோம் என்பதைத்தான் இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கேட்டபடி அமல் செய்த நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.